நேற்று கண்ணகி நகரிலே இறந்து போன வரலட்சுமியின் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறியிருக்கிறோம். மின்சார வாரியத்தின் கவனக்குறைவால் இந்த உயிரிழப்பு நேர்ந்திருக்கிறது. குடிநீர் குழாய் இணைப்புக்காகவும் சாக்கடை கழிவுநீர் குழாய் இணைப்புக்காகவும் அவ்வப்போது அவர்கள் பூமியை தோண்டுகிற போது இந்த மின் இணைப்புகள் துண்டிக்கப்படுகின்றன. அவற்றை பாதுகாப்பாக மீண்டும் இணைப்பு நடவடிக்கையை மேற்கொண்டு பாதுகாப்பான முறையிலே மேற்கொள்ள முன்வராமல் வெட்ட வெளியில், பொது வெளியிலே, திறந்த வெளியிலே அந்த வயர்களை, கம்பிகளை போட்டிருந்ததன் விளைவாக தேங்கிய நீரில் மின்சாரம் கசிந்து அதனால் அவர் தாக்குதலுக்கு ஆளாகி உயிரிழந்திருக்கிறார். இது வன்மையான கண்டனத்திற்குரியது. வாரியத்தின் சார்பாக 10 லட்சமும் தனியார் நிறுவனத்தின் சார்பாக ஒரு 10 லட்சமும் வழங்கியிருக்கிறார்கள். இது போதாது. அந்த குழந்தைகளின் உயர்கல்வி வரையில் தமிழ்நாடு அரசு பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். வரலட்சுமியின் கணவருக்கு ஒரு அரசு வேலைவாய்ப்பை வழங்க வேண்டும். அந்த குடும்பத்தினருக்கு கூடுதல் நிதி உதவி செய்ய வேண்டும். அரசாங்கத்தின் சார்பிலும் நிதி உதவி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். இந்த சட்டம் மிகவும் கொடிய சட்டம், பாசிசத்தின் உச்சம். இதனை மிக வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த சட்டத்தை அறிமுகப்படுத்தியதே தவறு. பாஜக அரசு ஒரு பாசிச அரசு என்பதற்கு இந்த சட்டமே ஒரு